நீங்கள் பயங்கரமான ஆக்ஷன் க்ரைம் படம் பார்க்கணுன்னா வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தோட பேர் வந்து டைம் அண்ட் டைடு. இது வந்து 2007 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மலாம் வந்து 2002 பேட்சாக இருப்போம், இல்லை 1998 பேட்சாக இருப்போம். ஆனால் அந்த வருஷத்துலேருந்து பிறந்த படத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலான்னு வந்து ஆர்வமாக தான் இருப்போம். அந்த மாதிரி தான் வந்து இந்த 2000 இருந்தது. இது வந்து 1 மணி நேரம் 53 நிமிஷம் இருக்குது இதோட ஃபில்மு. இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் அண்ட் டைடில் இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஷாப்பிங் மால் அந்த மாதிரி பேக்கரிக்குள்ளலாம் போயிட்டு இவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து திருடிப்பானுங்க, எடுத்துப்பானுங்க. அப்புறம் ஃபஸ்ட் இதில் வந்து பாடி கார்டுன்னு ஒருத்தர் இருக்கான். பாடி கார்டு வந்து ஒருத்தருக்கு பாடி கார்டாக சர்வ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து கூலிப்படையாக இருக்கான். அவன் வந்து யார் வந்து என்ன காசு கொடுத்தாலும் அதை என்ன வேலை செய்கிறதான்னு இருப்பான். அதான் வந்து கூலிப்படை. இவங்க 2 பேருமே வந்து எதார்த்தமாக வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க மீட் பண்ணி ஒரு கொலை முயற்சி வந்து ஒருத்தர் மேலே வந்து நடக்க போகுது. அந்த கொலை முயற்சி வந்து தடுக்கிறாங்க. அதை தடுத்துற நிறுத்தறப்ப 2 பேரும் சேர்றாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்குது. இங்கே ரியல் லைஃப்பில் பார்க்காத எல்லா இன்சிடென்ட்டுமே வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த டைம் அண்ட் டைடு வந்து நிறையா கொரியா ஃபிலிம்ஸு, கொரியா வெப் சீரிஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பன் சவ் மிரட்டலடி படத்தில் வந்து இதுக்கு வந்து அசிஸ்டண்ட் ஹீரோவாக நடிச்சவர் தான் வந்து இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் இதில் கிசு அப்புறம் மற்றது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ப்ளே பாய் திங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் இவங்க எப்படி வந்து கொள்ளையடிக்கிறாங்க, எப்படி அந்த கொலை முயற்சியில் வந்து காப்பாற்றுறாங்க அந்த பொண்ணை அப்படிங்கிறது வந்து கதையாக காமிச்சிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்ஷனாக மட்டும் இருக்காது, ஒவ்வொரு ட்ரிக்கும் ஒவ்வொரு புது ட்ரிக்கையும் காமிச்சிருப்பாங்க. அது இப்போ வர நீங்கள் லேட்டஸ்ட் படத்தில் கூட பார்க்க முடியாது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது தமிழ் படத்தை பார்த்த மாதிரியோ இல்லாட்டி மற்ற படத்தில் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை வந்து நிறையா படத்தில் வந்து டிபிகாவே அடித்து எடுத்திருக்காங்க. மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.